டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு விழுப்புரம் வெற்றி வாகையின் வெற்றி வணக்கம். ஒரு 1 வீக்காக வீடியோ போட முடியல, ஓகேங்களா? அது ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் பர்சனல் ஒர்க் காரணமாக பண்ண முடியல. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6th புது புக்கை முடித்தோம். சார் உடனே பழைய புக்கு படிக்கணுமா சார் அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம்லேயே கிட்டத்தட்ட 15 கேள்வி பழைய புக்கிலேருந்து வந்திருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் நம்ம புக்கில் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பேஜ்லேருந்து பழைய புக்கை கேட்டிருக்காங்கன்றதையும் நம்ம பேஜ் வைஸாக கொடுத்துருந்தோம். அதனால் படிக்கும்பொழுதே நீங்கள் 6th ஓல்ட் அண்ட் நியூ எல்லாத்தையுமே நீங்கள் தரவாக படிச்சுக்கிங்க. நமக்குன்னு ஒரு வருஷம் இருக்குன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க. நான் உங்களுக்கு கொடுக்குற வீடியோஸ் வெறும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய தமிழில் உங்களால் 98 மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியும், ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இந்த 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் முதல் இயல் பார்க்கலாம். அதில் ஒரு வாழ்த்து பாடல், வள்ளலார் இயற்றின ஒரு வாழ்த்து பாடல். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு திருவருட்பா என்ற நூலிலேருந்து. அதனால் இந்த அந்த பாடலுடைய வரிகளை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டு அது எந்த நூலில் இருக்குன்றதை நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். திருவருட்பா, ஓகேங்களா? இந்த பாடலை படித்து ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க. எதையுமே உட்காந்து மனப்பாடம் பண்ணிங்கன்னா அந்த ஒரு நிமிஷத்துக்கு தான் மனப்பாடம். ஆனால் நம்ம இது ரொம்ப லாங் லைஃப்பில் நிற்கணும் அப்படின்னா இந்த பாடலை ஒரு 10 முறை 20 முறை கூட நீங்கள் சும்மா வாசித்து பாருங்கள், அதுவாக மனப்பாடம் ஆகும், ஓகேங்களா? சரி, இப்போ அதனுடைய பாடலுடைய பொருள். கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கின்றான், என் சிந்தனையில் கலந்திருக்கின்றான், என் எண்ணத்தில் கலந்திருக்கின்றான், என் பாட்டில் கலந்திருக்கின்றான், பாட்டின் இசையில் கலந்திருக்கின்றான், அவன் என் உயிரில் கலந்திருக்கின்றான் அப்படின்லாம் உங்களுக்கு பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இங்கே இருக்குது பாருங்கள், பண் அப்படின்னா இசை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ 2 சுழி இன் போட்டால் என்ன? 10ன்னு அர்த்தம். அது மாதிரி எங்கெங்கெல்லாம் நமக்கு இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ 2 சுழி இன் போட்டால் என்ன வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். 2 சுழி இன் போட்டால் என்ன வரும்? 2 சுழி இன், இங்கே 3 சுழி இன் இருக்கு இல்லையா? அங்கே 2 சுழி இன் போட்டால் என்னது? 10ன்னு அர்த்தம், ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பாடலில் வரதையும் நம்ம தெளிவாக படிச்சுக்கிட்டால் போதுமானதுப்பா. ஓகே, அடுத்து பாருங்கள். ஆசிரியர் குறிப்பு. ராமலிங்க அடிகளார் திரு அருட்பிரகாச வள்ளலார் என்றும் சிறப்பு பெயர் பெற்றவர். அப்போது அவருடைய இயற்பெயர் என்ன, சிறப்பு பெயர் என்ன, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கணும். புக்கில் மீறி கொஸ்டின் கிடையாதுங்க. 95லேருந்து 98 கேள்வி புத்தகத்தில் இருக்குது. மீதி 1 or 2 அவுட் ஆஃப் கொஸ்டின். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, ஓகேங்களா? அப்போ அவருடைய சிறப்பு பெயர் அப்படின்னு கேட்டால் திரு அருட்பிரகாச வள்ளலார், ஓகேங்களா? அவர் பிறந்தது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு அருகில் மருதூர் என்ற ஊரில் பிறந்தார். அப்போ இது மாவட்டம் கடலூர், ஓகேங்களா? மருதூர், அவருடைய பிறந்த ஊர் மருதூர், ஓகேங்களா? பெற்றோர்கள் ராமையா சின்னம்மையார். இங்கே பாருங்கள், அப்படியே ரைமிங்காக வருது பாருங்கள். ராமையா சின்னம்மையார் அப்படி 2 தடவை சொன்னீங்கன்னா போதும். அப்போது ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் அவர் இயற்றிய நூல்கள். அப்போ இயற்றிய நூல்கள் எதுனா அவர் பதிப்பித்த நூல்கள் எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இயற்றிய நூல்கள் எது, பதிப்பித்த நூல்கள் எதுன்னு நம்ம ரொம்ப தெளிவாக மனப்பாடம் பண்ணணும். படிக்கும்பொழுதே கொஞ்சம் நிதானமாக நீங்கள் படிச்சிங்க, நேரத்தை ஒதுக்கி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக படிச்சிட முடியும். ரிவிஷன்ஸ் அதிகம் தேவைப்படாது. ஆனால் ரிவிஷன்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். படிக்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் ரிவிஷன் கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இவர் இயற்றிய நூல்கள் ஜீவ காருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், இது இவர் இயற்றிய நூல்கள். அதுக்கப்புறம் இதை பதிப்பித்த நூல்கள் இதில் கொடுக்கல, நம்ம வேறு ஸ்டாண்டர்டில் இருக்கும் பதிப்பித்த நூல்கள். இருந்தாலும் இப்போ பதிப்பித்த நூல்களையும் நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அவர் பதிப்பித்த நூல்கள் சின்மய தீபிகை, ஒழிவியல் ஒடுக்கம், தொண்ட மண்டல சதகம். இதெல்லாம் அப்படியே நீங்கள் பதிப்பித்த நூல்கள் எது, இயற்றிய நூல்கள் எது அப்படின்னு நீங்கள் தெளிவாக படிக்கணும். அப்படி படிக்கும்போது தான் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஒன்றா முடிச்சுட்டு போக முடியும், ஓகேங்களா? ரைட். இவர் பாடல்கள் அனைத்தும் திரு அருட்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது. அப்போ அவருடைய பாடல்களுடைய தொகுப்புக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க? திரு அருட்பா. சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் இவரே. அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தை அமைச்சிருக்காரு. பஸ்துயிர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலை அமைத்திருக்காரு. அப்புறம் ஞான நெறி விளங்க, அறிவு நெறி விளங்க ஞான சபையை நிறுவியிருக்கார். இதில் எங்கே நம்ம கவனமாக படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன்மார்க்க சங்கம் எதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்பாங்க. அனைத்து மதங்களுடைய நல்லிணக்கத்திற்காக. அப்போ ஒரு வரியையும் ரொம்ப கவனமாக படிங்க. அப்போ தான் நம்மளால் கேட்குற கேள்வியை சரியாக ஆன்சர் கொடுக்க முடியும். அப்போ சன்மார்க்க சங்கம் எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது? அனைத்து மதங்களுடைய நல்லிணக்கத்திற்காக, ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அறச்சாலை, அது தர்மம், இது மக்களுடைய பசியை போக்குறதுக்காக.
ஞான சபை அறிவு விளங்குறதுக்காக. அந்த மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஃபாலோயிங்கில் கொடுத்துருப்பாங்க. இல்லை தவறான ஒன்றை தேர்வு செய்க, சரியான ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்து இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் மேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வாசகம் பாருங்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இது யாருடைய கூற்று? வள்ளலாருடைய கூற்று. இதெல்லாம் நமக்கு அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வியும் கூட. வடலூரில் சத்திய தர்மசாலையால் பசியால் வாடும் மக்களுக்கு சோறிட அவர் மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து இருக்கிறது. அப்படி கிட்டத்தட்ட 157 வருஷம் ஆகுதுங்க. இந்த அடுப்பை ஏற்றி 157 ஆண்டுகள் ஏறக்குறைய ஆகுது. ஓகேங்களா? சரி சரி இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? அவருடைய காலம் அப்படின்றத பாருங்கள். இந்த காலத்தை ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்றத நம்ம எளிமையாக சொல்லித்தரேன், அதை நல்லா கவனிங்க. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 5 10, அப்போது இது என்னது 5னுடைய மடங்காக வருது. ஓகேங்களா? நம்ம விரல்கள் 5 இருக்குது இல்லைங்களா? 5 2 கையை நீட்டினா 10 விரல். ஞாபகம் வச்சுக்க முடியுமா பாருங்கள். அடுத்து பாருங்கள் 1 2 3 பாருங்கள் 1 2 3 நடுவில் என்ன இருக்குது? 8 இருக்குது. அப்போ எப்படி படித்தா நமக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகும் அப்படின்றத பாருங்கள். இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போது 1823. ஓகேங்களா? அடுத்தது அவர் 51 ஆண்டுகளும் வாழ்ந்தார் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதோட 51 வருஷத்தை கூட்டி பாருங்கள், 1874 கிடச்சிரும். சரி சார், ஓகே சார். அப்போ இறப்பை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இந்த 30/1 யாருடைய இறப்பை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எஸ், காந்தியோட இறப்பு. காந்தியடிகள் எப்போ இறந்தாருங்க? ஜனவரி 30. அப்போ காந்தியடிகளுடைய இறப்பும் வல்லாருடைய இறப்பும் ஒன்று தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த காலத்தை மறக்காமல் நான் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு தடவை சொல்லி பாருங்கள், உங்களுக்கு வல்லாருடைய காலம் கரெக்டாக ஞாபகம் ஆகிடுச்சான்னு. கண்டிப்பாக ஞாபகம் வருங்க, மறக்கவே மறக்காது. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த திருவருட்பாவிலேருந்து நம்ம ஒரு பாடல் வாழ்த்து செய்யலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் ரைட். கோடிட்டு இடத்தை நிரப்புக. இதெல்லாம் நம்ம புக்கில் தெளிவாக எல்லாத்தையும் கோடிட்ட இடம் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? கொடுத்துருக்கோம். ராமலிங்க அடிகளார் டேஷ் என்ற ஊரில் பிறந்தார், மருதூரில். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு அருகில் மருதூர் என்ற ஊரில் பிறந்தார். ராமலிங்க அடிகளது பாடல்கள் டேஷ் என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது. திரு அருட்பா. சரி, அடுத்தது திருக்குறள். இந்த திருக்குறள்லாம் நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவையாக படித்து அதில் இருக்கிற பொருள்கள் புரிஞ்சுக்கணும். அதுலேருந்து நிறைய கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்கன்றதை நம்ம புக்கில் தொகுத்து கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? திருக்குறள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிங்க. 10 திருக்குறள் தான். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இதுக்காக ஒரு அரை மணி நேரம் செலவிட்டால் போதும். தமிழுக்காக டெய்லியுமே அரை மணி நேரம் செலவிடுங்க. நீங்கள் இந்த 1 இயரில் வரக்கூடிய குரூப் 4ல் கண்டிப்பாக உங்களால் 98 மார்க் இருக்க முடியும். அதை நம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? இந்த இதில் இருக்க பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக எல்லாத்தையும் நம்ம புக்கில் தொகுத்து கொடுத்துருக்கோம்ப்பா. ரைட். இதில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் திருக்குறளை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஓகேங்களா? திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். அவருடைய காலம் கிமு 31ஆம் ஆண்டு. சரி, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னு நல்லா சொல்கிறேன் பாருங்கள். இந்த 31ஆம் ஆண்டு அப்படின்னு நம்ம கவனம்லாம் தான் படிச்சுட்டு போவோம், நல்லா தான் படிப்போம். 31ஆம் ஆண்டு அப்படிக்கு பதிலாக 31ஆம் நூற்றாண்டுன்னு கொடுப்பாங்க. அப்போ நமக்கு 31 மட்டும்தான் பதிவாகிருக்கும். அது நூற்றாண்டா ஆண்டான்றதை சரியாக படிக்கவே மாட்டோம். நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். கிமு 31ஆம் ஆண்டு அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்காகவே 31ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருவாங்க. அப்போ 31ஆம் நூற்றாண்டா நீங்கள் சிந்திச்சமிழ் நாகரிகத்தை போய் நிற்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். அப்போது இதை நல்லா கவனமாக பார்த்துங்க. கிமுவா கிபியா அப்படின்றத பார்க்கணும். அப்போ இந்த கிமு 31ஆம் ஆண்டுன்றது எந்த நூற்றாண்டில் வரும்? கிமு 1ஆம் நூற்றாண்டில் வந்து சேரும். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் நான் சொன்ன இவருடைய ஊர் பெற்றோர் குறித்த செய்திகள் சரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சென்னா போதகர், தெய்வப்புலவர், நாயனார் இவர் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 3 அதிகாரங்கள், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பிரிவு. அதிகாரங்கள் கிடையாது, 3 பிரிவு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படி 3 பிரிவுகளை உடையது. இந்த பிரிவு, அதிகாரம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்திக்கிங்க. 133 அதிகாரம். இது கூட ஒரு 0 சேர்த்தா எத்தனை குறள்கள் கிடச்சிரும்? ஓகேங்களா? ஒரு அதிகாரத்துக்கும் 10 திருக்குறள். ஓகேங்களா? 10 கீழ்கணக்கு. 10 கீழ்கணக்கு. இந்த 10 கீழ்கணக்கை நம்ம புது புத்தகத்தில் என்னென்னு கொடுத்துருக்காங்க? வெரி குட், நற்கணக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நற்கணக்கு என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டால் 10 கீழ்கணக்கு. லாஸ்ட் எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு குரூப் 4ல் கேட்டாங்க. 10 என்பதன் பொருள் என்னன்னு கேட்டாங்க. 18 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இந்நூல் முப்பால். இதுதான் வந்து திருக்குறளுடைய முதல்ல வைக்கப்பட்ட பெயர் முப்பால் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் பொதுமறை, தமிழ்மறை என நிறைய பேர்கள் அது சொல்கிறாங்க. உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும்.
திருக்குறளில் அன்புடைமை, இனியவை கூறல் ஆகிய அதிகாரங்கள் பாடப்பகுதியாக இங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31ஆம் ஆண்டு என்ன சொல்கிறாங்க, அவர் பிறந்ததுனால அது திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போது நிகழும் திருவள்ளுவர் ஆண்டு எதுன்னு கேட்டால் அவங்க எந்த வருஷம் கொடுத்துருக்காங்களோ அதோட 31 கூட்டி நம்ம சொல்லணும். இவங்க 2013 கொடுத்துருக்காங்க, அதனால் 31 கூட்டிட்டாங்க. இப்போது 2024 நடக்குது, அந்த 2024 கூட 31 கூட்டினா நிகழும் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? அப்போ எந்த இயர் கொடுத்துருக்காங்களோ அதோட 31 கூட்டி சொல்லணும், அதுதான் நிகழும் திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேங்களா? ரைட். இதெல்லாம் கோடிட்ட இடங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகேங்களா? திருக்குறளை இயற்றவர் திருவள்ளுவர், திருக்குறள் டேஷ் பிரிவுகளை உடையது, 3 பிரிவுகளை உடையது, திருக்குறள் டேஷ் என போற்றப்படுகிறது, உலக பொதுமுறை என்று போற்றப்படுகிறது. இந்த மாதிரி எல்லா செய்திகளுமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த புதுசாக படிக்க இப்போ தான் நான் குரூப் 4க்கு படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றவங்க நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் தமிழை 98 மார்க் நிச்சயமாக எடுக்க முடியும், உறுதியாக எடுக்க முடியும். ஓகேங்களா? சரி, அடுத்தது திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டது அப்படின்னா 133 அதிகாரங்கள். குறள்னு கேட்டால் 0 போட்டுக்கணும் இது கூட. ஓகேங்களா? திருக்குறள் டேஷ் நூல்களில் ஒன்று, 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது விடுபட்ட சீர்கள், அந்த சீர்களை எடுத்து நம்ம படித்து இது எந்த இடத்துல வரணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்க வேண்டியதான். அடுத்து தமிழ் தாத்தா உவேசா, இதெல்லாம் ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதனால் நான் நம்ம புக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ. ஏன்னா இந்த ஸ்டோரி ஒன்று ஒன்றா படிக்கிறது ரொம்ப லேட் ஆகும். அதனால் நம்ம எல்லாத்தையும் தொகுத்து, இதிலேருந்து இருக்கிற அனைத்து விஷயங்களையும் தொகுத்து நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். இப்போ அதனால் நம்ம புக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன், நம்மளுடைய கைடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரைட். ஓகே, இங்கே பாருங்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்ருப்போம். அந்த அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். ஒரே ஒரு சின்ன செய்தி கூட அதில் மிஸ் ஆகாது. அதே மாதிரி எந்தெந்த வருஷத்தில் அந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்றதையும் நம்ம கொடுத்துருக்கோம். கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவனங்கள் எது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சன்மார்க்க போதினி, சமரச வேத பாடசாலை, இது வந்து கல்விக்காக. ஓகேங்களா? 2023 கேட்கப்பட்ட கேள்வி. இப்படி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எங்கேயும் போய் தேட வேண்டவே வேண்டாம். 2023 வரைக்கும் இதை கம்ப்ளீட்டாக கொடுத்துருங்க. போக போக இப்போ ஒரு 2024 கேட்ட அனைத்து வினாக்களையும் உங்களுக்கு நான் பின்னாடி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? சரி, இதில் பாருங்கள், திருக்குறள் வந்து கம்ப்ளீட்டாக அதில் பார்த்துருக்கோம். இது வந்து புது புக்லேயும் இந்த அதிகாரம் இருக்கிறதுனால புது புக்கோடு சேர்ந்துடுச்சு. இங்கே பழைய புக்கில் இல்லைன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம், அதெல்லாம் புது புக்கில் இருக்குது. அதனால் நம்ம அதில் கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். அதனால் இதில் நம்ம அடிக்கலை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், தமிழ் தாத்தா உவே சாமிநாதன். பாருங்கள் எவ்வளோ கேள்விகள் அவர் டிஎன்பிஎஸ்சியில் அப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். அத்தனையும் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு டிஎன்பிஎஸ்சியில். ஓகே, தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் உவேசா. ஓகேங்களா? எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்கள். 1999, 2019, 22, 23. அப்போ இதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த கேள்விக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது. ஓகேங்களா? இந்த மாதிரியே நீங்கள் படிக்கும்போதே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரையும் சேர்த்து படிக்கிற அளவுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். லாஸ்ட் குரூப் 4லேருந்து கேட்கப்பட்ட புத்தகத்திலேருந்து கேட்கப்பட்ட 100% வினாக்களும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்குன்றதை நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பேஜ் பை பேஜ் போட்டு காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. ஓகேங்களா? இவர் பிறந்த ஊர் உத்தமதானபுரம். ஓகேங்களா? ரைட். அது திருவாரூர் மாவட்டம். படிக்கும்பொழுதே அது மாவட்டத்தையும் சேர்த்து படிங்க. உத்தமதானபுரம், அதனால தான் உவேசா. அப்பா பேர் வேங்கடரத்னம், அதனால தான் உத்தமதானபுரம் வேங்கடரத்னம் மகனான சாமிநாதன், அதுதான் அதனுடைய சுருக்கம். ஓகேங்களா? ரைட். இயற்பெயர் வேங்கடரத்னம், இதோட 2022 கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். காலம் 19 பிப்ரவரி 1855, 28 ஏப்ரல் 1942, 87 ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த 42 தான் அவருக்கு நூலகம் ஏற்படுத்தப்பட்டது, உவேசா நூலகம். ஓகேங்களா? ரைட். பெற்றோர்கள் வேங்கட சுப்பையர் சரஸ்வதி. ஏன்னா அவர் நாக்கில் சரஸ்வதி அதிகமாக இருக்கிறதுனால தான் கல்வி தன்னுடைய வாழ்நாளையே முழுவதுமாக நம்ம நூல்களை பதிப்பிக்கிறதுக்காக தன்னுடைய வாழ்நாளே செலவிட்ட ஒரு நம்முடைய தாத்தா அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஓகேங்களா? இவரது ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். பாருங்கள், 2016, 19, 22 இப்படி தொடர்ந்து அதை கேள்வியாகவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவருடைய ஆசிரியரையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இவரது ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். உவேசாவின் விரிவு உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையர் மகனார் சாமிநாதன். அப்போது எல்லாத்தையும் தரவாக படிச்சுக்கிங்க. அடுத்தது பாருங்கள், உவேசாவிற்கு சாமிநாதன் என பெயர் வைத்தவர் அவருடைய ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். உவேசா ஓலைச்சுவடைகளை ஆற்றிலிருந்து எடுத்திடம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி. ஓகேங்களா? அதாவது ஒரு ஸ்டோரி மாதிரி புக்கில் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அவர் வந்து ஒருத்தர்கிட்ட ஓலைச்சுவடி இருக்கிறத
தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் கேட்பார். அவர் சரியாக மதிப்பு கொடுக்க மாட்டார் இவருக்கு. நான் வந்து அதை ஆற்றுல ஆடிப்பெருக்கு அன்றைக்கி ஆற்றுல விட்டால் அது சுபிக்ஷம் அடையும் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் அதுக்கு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நைட் ஃபுல்லாக அங்கே குளிரில் வந்து இருந்து அவர் ஆற்றுல விடும்போது அதை தேடி எடுத்து அதை பதிப்பிச்சார்னு சொல்லப்படுது, கதையாக சொல்லுவாங்க அதில். ஓகேங்களா? அதில் கதையாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை ஃபுல்லாக கோர்வையாக எடுத்து உங்களுக்கு நம்ம இங்கே இதை படித்தாலே போதும் அப்படின்னு நம்ம அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். ஓலைச்சுவடிகளை ஆடிப்பெருக்கு நாளில் ஆற்றில் விடுவார். அப்போ என்னைக்கு ஆற்றுல விடுவாங்கன்னா ஆடிப்பெருக்கு. பேரன் என்பது ஓலைச்சுவடிகளில் பேரன என்று எழுதப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இப்போ பேரன் இருக்குது. இந்த பேரன்ன்றது தமிழினுடைய திருத்திய சொல்லா, வலுவற்ற சொல்லா அப்படின்னு கேட்டால் இல்லை. எப்படி எழுதணும்? அப்போ பெயரன் அப்படி எழுதினா தான் அது வந்து கரெக்டான தமிழ் சொல். இப்போ பாருங்கள், அது எப்படி எழுதலாம்? பெயரன் சொல்லணும். அந்த பேரன்றது எப்படி சொல்லணும்? பெயரன். இதுதான் வந்து சரியான தமிழ் சொல். கொஞ்சம் எழுதுறதுக்கு இதில் வரல. பெயரன் இப்படி இருக்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு படிங்க. இன்னு அப்படி வச்சுக்கோங்க. பெயரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பேரன்றதை எப்படி எழுதணும்? இப்படி தான் எழுதணும். பெயரன், பெயர்த்தி அப்படி தான் எழுதணும். பேத்தியே இப்படி தான் எழுதணும். ஓகே. ஓலைச்சுவடிகளில் புள்ளி இருக்காது, ஏன்னா புள்ளி வச்சா ஓலைச்சுவடி கிழிஞ்சிரும். ஓகேங்களா? ஆனால் ஓலைச்சுவடியில் பேரன்ற பேர் எவ்வாறு இருக்கும்? பேரனன் ஓலைச்சுவடியில் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம எழுதுறது எப்படி? பெயரன் சொன்னால் அது திருத்திய சொல். ஓகேங்களா? போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பேரன் என்பது ஓலைச்சுவடிகளில் பேரன் புள்ளி வச்சிருக்காதுன்னு இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ரைட். ஓலைச்சுவடிகளில் ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது, ஏன்னா அதெல்லாம் அப்படி இழுக்கும்பொழுது ஓலைச்சுவடி கிழிஞ்சிடுன்றதுக்காக ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு. அப்போ இதெல்லாம் நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். புள்ளி இருக்காதுன்னு சொல்கிறாங்க, ஒற்றை கொம்பு இருக்காதுன்னு சொல்கிறாங்க, இரட்டை கொம்பு இருக்காது, வேறுபாடாக நம்ம பார்க்க முடியாது. அப்போது பக்கத்தில் வர எழுத்தை வச்சு தான் அதை ஒத்த சுழி கொம்பா ரெட்டை சுழி கொம்பா வருமா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், 99 வகையான பூக்களின் பெயர்களை கொண்டுக்குள் குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டை எழுதுனது யார்? கபிலர். டிஎன்பிஎஸ்சி 2012, 2014, 2017. இதில் நான் எத்தனை இயரில் கண்டினியூஸாக கேட்டிருக்க பாருங்கள். 99 வகையான பூக்களின் பெயர்களை கொண்ட நூலை. அடுத்தது குறிஞ்சிப்பாட்டு எனும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தவர் உவேசா. 2022 கேட்டிருக்காங்க. ஓலைச்சுவடிகளில் அதை அச்சில் பதிப்பித்தார். குறிஞ்சிப்பாட்டை எழுதியவர் கபிலர். இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. எந்த அரசனுக்கு தமிழை அறிவிக்கும் பொருட்டு கபிலர் குறிஞ்சிப்பாட்டை பாடினார்? ஆரிய அரசன் பிரகத்தன். பாருங்கள், இது நம்ம புக்கில் இருக்காது. 2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி. 2023 வரைக்கும் நம்ம இதை கொடுத்துருக்குறோம். இந்த புத்தகம் வாங்குறவங்களுக்கு 2024 அத்தனை கொஸ்டின் எத்தனை கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் நாங்கள் தனியாக ஒரு பிடிஎஃபாக இதை அனுப்பிச்சி வச்சுருவோம். ஓகேங்களா? ரைட். உவேசாவிற்கு ஓலைச்சுவடிகளில் 96 பூக்கள் பெயர் மட்டுமே கிடைத்தது அப்படின்னு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ கிடைக்காத 3 பூ எது? நம்ம புக்கில் இருக்குமா? இருக்காது. நான் இங்கே உங்களுக்கு தேடி அதை கொடுத்துருக்கேன். அதனோட தொடர்புடைய விஷயங்களை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். உவேசாவிற்கு கிடைக்காத 3 பூக்களின் பெயர்கள் அனிச்சம்பூ, ஆம்பல் மலர், ஆவிசைப்பூ. இது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க? இதை அச்சில் ஏற்றினாங்க. அப்போ பாருங்கள், நம்ம புக்கில் 96 பூக்கள் மேட்டு தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 3 பூ கிடைக்காத பூ எது? அதையும் நாங்கள் சேர்த்து கொடுத்துருக்குறோம். அதுதான் அந்த புத்தகத்துடைய சிறப்பு. உவேசா குறிஞ்சிப்பாட்டு நூலில் உள்ள 99 பூக்களின் பெயர்களை தேடி எடுத்த பிறகு ஓலைச்சுவடிகளில் உள்ள பாடல்களை அச்சில் பதிப்பித்தார். அதை 2022 கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுகின்ற நூலகங்கள். கீழ்திசை சுவடி நூலகம். அது எங்கே இருக்குன்னா சென்னையில் 1869ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. கீழ்திசை அப்படியே உட்காந்துருக்குறோம் இல்லையா? அப்படியே நம்ம கீழே பார்க்குறோம் பூமியை, அதான் கீழ்திசை. அப்படின்னு ஒன்றுனா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அரசு ஆவணங்களை அரசு மட்டும் தான் பாதுகாக்கும். அப்போ அரசு ஆவண காப்பகம் சென்னை. 3 சென்னை வருது பாருங்கள். 1 சென்னை, 2 சென்னை, 3 சென்னை. அப்போ 3 இடம் சென்னை, 1 மட்டும் தஞ்சை. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், அது தஞ்சை நம்ம சொல்லிடுவோம். அப்போது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவாக பாதுகாத்துக்கணும், கரெக்டாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். அதுக்கப்புறம் உவேசா பதிப்பித்த நூல்களின் எண்ணிக்கை 80. பாருங்கள், அதை கவுண்டிங் ஒரு 1, 2, 3, 4, 6, 8, 9, 10, 12, 13 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஆர்டராக கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. இது என்னது? 50 காப்பியங்கள். 50 காப்பியங்கள் எது இல்லை? வளையாபதி இல்லை, குண்டலகேசி இல்லை. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக படிக்கணும். எந்த இடத்தையும் வேகமாக கடந்து போயிடாதீங்க. பொறுமையாக நிதானமாக படிங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு 50 காப்பியங்களில் வளையாபதியும் குண்டலகேசியும் கடைசி 2 நூல்கள் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக மனப்பாடம் ஆகிடும். அடுத்தது பாருங்கள், பரணி 2. பரணியில் 2. இரட்டை மணிமாலை. இங்கே பேரே இருக்குது, இரட்டை மணிமாலை.
மும்மணிக்கோவை. அப்போ 2 3 வந்தால் 2 தான். பரணி இரட்டை மும்மணி 2 ஏற்றிருக்கார், பதிப்பிச்சிருக்கார். அதுக்கப்புறம் ஆதி 3, அந்தாதியில் 3 பதிப்பிச்சிருக்கார். பிரபந்தம் 4, பந்தம்ன்றதை ஞாபகம் வச்சு பாருங்கள். பந்தம் எத்தனை எழுத்து பாருங்கள், 4 எழுத்து வரும் பாருங்கள். பந்தம் அந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக படிங்க. ஓகேங்களா? கோவை 6 தூது 6 அப்படின்னு நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். சரி, இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? கோவை 6 தூது. இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தவங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு தூது அனுப்புகிறீங்க. நீங்கள் கோயம்புத்தூர் என்ற எழுத்து எத்தனை எழுத்து வரும் பாருங்கள். கோ ய மு இத் து இர் 6 எழுத்து வரும். அப்போ கோயம்புத்தூருக்கு தூது அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் 6 ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 8 தொகையில் இருக்கிற 8 பாடல்களையும் பதிப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? உலா 9. ஓகேங்களா? ரைட். 10 பாட்டு 10, அது 10 பாட்டில் 10 நூல்கள் இருக்குது. அதை 10ஐயும் பதிப்பிச்சிருக்காங்க. புராணங்கள் 12, வெண்பா நூல்கள் 13 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் உலா மட்டும்தான் 9 நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மீது எல்லாத்தையும் ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உவேசா தன் வாழ்நாள் முழுவதையும் பதிப்பு பணிக்கு அர்ப்பணித்தார். சரி, இது மட்டும். இப்போ இதனோட தொடர்புடைய இன்னொரு விஷயத்த சொல்கிற பாருங்கள். உவேசா, அப்புறம் ஆறுமுக நாவலர், சி.வை. தாமோதர பிள்ளை, இவங்க 3 பேருமே தன் வாழ்நாள் முழுவதையும் இந்த பதிப்பு பணிக்கு அர்ப்பணித்தாங்க. அப்போ நமக்கு ஆட் ஒன் ஆஃப் அவுட் எப்படி கேட்கலான்னா, கீழ்கண்ட ஒருவர் பொருந்தாதவர் அவர் யாருன்னு கேட்பாங்க. அப்போது எந்த விதத்தில் பொருந்தாமல் இருக்காங்கன்றதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். அப்போது தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் பதிப்பு பணிக்கு அர்ப்பணித்தவங்க மொத்தம் 3 பேர்னு சொன்னேன். ஒருத்தவர் உவேசா, இன்னொருத்தவர் ஆறுமுக நாவலர், இன்னொருத்தவர் சி.வை. தாமோதர பிள்ளை. இதெல்லாம் நீங்கள் இப்படி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அழகாக படிச்சிங்கன்னா வரக்கூடிய எக்ஸாமை கண்டிப்பாக உங்களால் 98 மார்க் எடுக்க முடியும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்களே சொல்லலாம், 98 மார்க் நாங்கள் அடித்தோம் சார் அப்படின்னு சொல்லி. 95+ தான் அடிக்க முடியும். நாங்கள் புக்லேயும் அதை தெளிவாக கொடுத்துருப்போம். இந்த புத்தகத்தை சரியாக வாசிப்பதன் மூலம் 95 மதிப்பெண்கள் ப்ளஸ் மதிப்பெண்கள் பெற முடியும்னு சொன்னோம். அதேமாதிரி 97 98 கேள்விகள் இடம்பெற்றது. 2 கேள்வி அவுட் ஆஃப் கொஸ்டின். அதை தவிர மீதி அனைத்து கேள்விகளும் நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றது. இந்த புத்தகத்துடைய சிறப்பே பார்த்திங்கன்னா, இந்த ஒவ்வொரு அலகுலையும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்பப்பெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்றதை கரெக்டாக மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுடைய கொஸ்டின் பேப்பர் இதில் இடம்பெற்றிருக்கு. அதனால தான் ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகாமல் நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியுது. ஓகேங்களா? ரைட். நீங்கள் பழைய புத்தகம் வாங்க வேண்டாம், புதிய புத்தகம் வாங்க வேண்டாம், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண வேண்டாம். அவ்வளோ உங்களுக்கு நேரத்தையும் பணத்தையும் மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு செயலை நாங்கள் செஞ்சுருக்கோம். ஓகேங்களா? ரைட். உவேசாவினுடைய சுயசரித நூல் என் சரிதம் எத்தனை தடவை கேட்டிருக்காங்க பாருங்கள். 2016, 17, 19 அப்படின்னு கண்டினியூஸாக கேட்டிருக்காங்க. உவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வெளிவந்த இதழ் ஆனந்த விகடன். ஓகேங்களா? இது ஆனந்த விகடன் என்ற ஒரு இதழில் அவருடைய வாழ்க்கை வரலாறை தொடர்ந்து வெளியிட்டு இருந்திருக்கிறாங்க. அதையும் 2 வருஷம் கேட்டிருக்காங்க. உவேசாவை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள், அதையும் 2 வருஷம் கேட்டிருக்காங்க. ஜியு போப், சூலியன் வின்சோன். இதெல்லாம் ஒரு தடவை ஜியு போப்புன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சூலியன் வின்சோன்றதை ஒரு தடவை சேர்த்து படிச்சுக்கிங்க. உவேசாவிற்கு மத்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 2006. ஓகேங்களா? 2006. 2019 அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. உவேசா நினைவு நூலகம் 1942 சென்னை பெசன்ட் நகரில் நிறுவப்பட்டு செயல்பட்டு வருகிறது. ஏன்னா அவர் இறந்த ஆண்டு எதுப்பா? 1942. 1855 1942 வரைக்கும் அவர் வாழ்ந்தார். இங்கே பாருங்கள், அப்படி அவருடைய காலம் 1855 to 1942. அவர் இறந்த ஆண்டில் தான் நமக்கு நூலகம் வெளியிடப்பட்டிருக்கு, திறந்திருக்காங்க. அடுத்தது பாருங்கள். யார் காப்பார் என்று தமிழெண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் என கூறியவர் உவேசா. 2018. சரி, இப்போ நம்மளை காப்பாற்றுற ஒரு சாமி அப்படின்னு நம்ம நம்புறோமா இல்லைங்களா? அந்த மாதிரி தமிழை யார் காப்பாற்றுவா? சாமி அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்மளை காப்பாற்றுறவரும் தமிழை காப்பாற்றுறவரும் சாமி, உவே சாமி நாதர் அப்படின்னு ஈஸியாக நம்ம படம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உவேசாவினுடைய நினைவு இல்லம் உத்தமதானபுரத்தில் உள்ளது. ஏன்னா அவர் பிறந்தார் இல்லைங்களா? அதனால் அவருடைய நினைவு இல்லம் உத்தமதானபுரம். 87 வயது வரை தமிழுக்காகவே உழைத்தார். ஓகேங்களா? சரி, ஓகே. கடைசி வரை நம்பிக்கை. இதை அதிகமாக கேள்விகள் கேட்கப்படலைன்றது இதில் நமக்கு தெரியுது. ஒரே ஒரு வருஷம் தான் இதிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, 2017. ஓகேங்களா? அது கூட அதில் இல்லை. முயற்சி திருவினையாக்கம் என கூறியவர் திருவள்ளுவர். இதை கேட்டிருக்காங்க. மற்றபடி ஒன்றும் கேட்கல இதில் கேள்வியை. ஒரு தடவை படிச்சுட்டு நம்ம அப்படியே இதை விட்டுடலாம். ரொம்பலாம் மப்படம் பண்ண வேண்டாம். ஜப்பான் நாட்டின் சிறுமி சடகோ சசாக்கி. சடகோ ஜப்பானில் ஹிரோஷிமா நகருக்கு அருகில் வசித்தார். சடகோவின் தோழி பெயர் சிசுகோ. இதில் இந்த பேரை மட்டும் படிச்சுக்கிங்க. சடகோ
சிசுகோ இது மட்டும் படிச்சுட்டா போதும். ஓகேங்களா? எந்த நகரம்? ஹிரோஷிமா. ஹைலைட்டாக நம்ம இந்த வார்த்தைகளை மட்டும் எடுத்து படிச்சுட்டா போதும். ரொம்பலாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணாதீங்க. 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்கா வீசிய அணுகுண்டு கதிர்வீச்சு தாக்கத்தால் புற்றுநோயால் எந்த நோயால் அவங்க இறக்குறாங்க? புற்றுநோயால் சடக்கோ இறக்குறாங்க. அந்த அந்த வேர்டை மட்டும் மனப்பாடம் பண்ணால் போதும். அமெரிக்கா ஜப்பானில் நாகசாகி மற்றும் ஹிரோஷிமா ஆகிய 2 நகரங்களில் அணுகுண்டுகளை வீசியது. அப்போ அந்த குண்டு வீசும்போது அவங்களுக்கு வயசு 2. ஓகேங்களா? 2 லட்சம் மக்களை போய் இழந்ததுன்னு சொல்கிறாங்க. 11 வயதில் தான் அவருக்கு அந்த புற்றுநோய் தாக்கம் தெரியுது. 2 வயசில் குண்டு வீசியிருக்காங்க. 11 வயசில் தான் அவளுக்கு அந்த புற்றுநோயோட தாக்கம் தெரியுது. ஓகேங்களா? அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நம்மலாம் ஒரு கடவுளை கும்புறதுக்காக நம்ம ஏதாவது பேப்பரில் எழுதுவோம்ல, 100 தடவை 200 தடவை ஓம் நமோ நாராயணா அந்த மாதிரிலாம் எழுதுவோம் இல்லையா? அப்போ அந்த ஜப்பானில் இருக்க மக்கள் வந்து காகிதத்தில் ஒரு கொக்கோட உருவம் செய்வாங்களாம். அப்படி 1000 கொக்கு செஞ்சிட்டாங்கன்னா அவங்க நினச்சது நிறைவேறுன்றது ஒரு ஐதீகம் அதில் ஜப்பானில். அந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு சொல்கிறாங்க. இந்த பிள்ளை என்ன பண்ணுது? 1000 கொக்குகளை செய்ய முயற்சிக்கிறாங்க. அப்படி செய்யும்பொழுது அவங்களால ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவங்களால 644 கொக்கு தான் செய்ய முடிஞ்சுது. அதுக்கு மேலே அவங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியல. கையெல்லாம் ரொம்ப சோர்வடைஞ்சிடுது, எதுவுமே செய்ய முடியல. அப்போது மீதி கொக்குகள் எவ்வளோ வரும்? 356 கொக்கு. அந்த 356 கொக்கை தன்னுடைய தோழிகள் செய்து முடித்து அவங்க இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 356 கொக்கு அவங்க செய்து முடித்து அவங்க வேண்டுறாங்க கடவுள்கிட்ட. ஓகே. சடகோ இறந்த ஆண்டு அக்டோபர் 25, 1955. ஓகேங்களா? 25/10/1955. ரைட். சடகோ விருப்பத்தை அவர் தோழிகள் நிறைவு செய்தனர். சடகோவிற்கு ஹிரோஷிமா நகரம் மையத்தில், அப்போ எந்த நகரத்தினுடைய மையத்தில்? ஹிரோஷிமா நகரத்தின் மையத்தில் ஒரு நினைவாலயம் கட்டப்பட்டிருக்கு. அதில் எழுதப்பட்ட வாசகம் என்ன? குழந்தைகள் அமைதி நினைவாலயம் அப்படின்றத அவங்க பெயர் சூட்டியிருக்காங்க. நினைவாலயத்தில் இது எங்கள் கதறல், இது எங்கள் வேண்டுதல், உலகத்தில் அமைதி வேண்டும் என எழுதப்பட்டது. கடைசி வரை நம்பிக்கை எனும் சிறுகதை 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்னும் நூலிலிருந்து இது எடுக்கப்பட்டது. 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்ற நூலை எழுதியவர் அரவிந்த குப்தா. இதை மட்டும் படிச்சிங்க போதும். அரவிந்த குப்தா. முயற்சி திருவினையாக்கும் திருவள்ளுவர் 2017 கட்டிருக்காங்க. இதை சும்மா ஒரு தடவை படிங்க போதும். அதில் மெயினாக அந்த பேர், தோழியோட பேர், எந்த வயசில் அவங்களுக்கு புற்றுநோய் தாக்குச்சு, எந்த வயசில் இறந்தாங்க, இதை மாதிரி நீங்கள் படித்தா போதும். அவங்க எந்த நகரத்தில் அவங்க புதைக்கப்பட்டாங்கன்னா ஹிரோஷிமா நகரம். இதை மட்டும் நல்லா படிச்சுக்கிங்க. ஓகேங்களா? அடுத்து டேரி பாக்ஸ். செயற்கைக்காலுடன் கூடைப்பந்தாட்டத்தில் சாதனை புரிந்தவர் டேரி பாக்ஸ். அப்போது எந்த விளையாட்டில்? கூடைப்பந்தாட்டம். இவர் கனடா நாட்டை சார்ந்தவர். புற்றுநோயால் தனது வலது காலை இழந்தவர். செயற்கை காலை பொருத்தி கொண்டு சக்கர நாற்காலியில் அமர்ந்தவாறே கூடைப்பந்தாட்டத்தில் விளையாடி பல பரிசுகளை வென்றார். ஓகேங்களா? இவர் புற்றுநோயாளிகள் நலவாழ்விற்காக கனடா சாலைகளில் மாரத்தான் தொடர் ஓட்டம் சென்று நிதியை திரட்டுறாரு. நிதியை திரட்டி என்ன பண்ணுறாரு? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே கட்டுறாரு. இவர் கனடா சாலைகளில் தொடர் ஓட்டம் நடத்திய நிகழ்வு 143 143 சரிங்களா? இவரது 23வது வயதில் அவர் இறந்தார். உலகில் பல நாடுகள் ஆண்டுதோறும் டேரி பாக்ஸ் நினைவு புற்றுநோய் ஓட்டம் நடத்தப்படுகிறது. இந்த செப்டம்பர் 14. இதை படிச்சுக்கிங்க. அவர் பேரை படிச்சுக்கிங்க. ஓகேங்களா? அவர் எந்த வயசில் இறந்தார், அந்த எத்தனை நாள் ஓடினார், அதனால் அந்த செப்டம்பர் 15ன்றதை மறக்காதீங்க. போதுமானது. இது போதுமானது. வேறு எதுவும் அதில் தேவையில்லை. ஒரு இயல் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு இயலை உட்காந்து படிங்க. ஓகேங்களா? இனிமேல் உங்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோ வந்துகிட்ருக்கோம். கொஞ்சம் உடல்நிலை முடியாமல் போனதுனால ஒரு வாரமாக நம்ம வீடியோ போடலை. ஓகேங்களா? அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த புக்கு வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. இந்த ஒரு புக்கை நம்பி படிக்கிறவங்க கண்டிப்பாக 95லேருந்து 98 மார்க் எடுக்கிறது கண்டிப்பாக உறுதிங்க. இதே மாதிரி நான் உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நல்லா படிங்க. தொடர்ந்து இதே அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தமிழை படிச்சுட்டு மற்றதெல்லாம் ஜிகேக்கும் நீங்கள் டைம் யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து படிங்க. ஒரு வருஷம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சி படிக்கக்கூடாது. இப்போலேருந்து உங்கள் கேரியரை ஸ்டார்ட் பண்ணால் தான் படிக்கிறதுக்காக. ஓகேங்களா? உங்களால் எக்ஸாமை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் என்ற நம்பிக்கையில் படிங்க. இப்போலேருந்து படிங்க. ஓகேங்களா? ஒரு வருஷம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த 30 நாளாக படிக்கலாம், 60 நாளாக படிக்கலாம், 90 நாளில் படிக்கலாம், 120 நாளில் படிக்கலாம் நினைக்காதீங்க. சிலபஸ் அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது. அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளும் ரொம்ப தரமாக கேட்குறாங்க. அதனால் இப்போலேருந்தே தொடர்ந்து படிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.